பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க, நம்ம நைட்டு சாப்பாடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு என்ன? எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தியும், நேற்று நைட்டில் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது, ஃப்ரீசரில் எடுத்து போட்டிருந்தேன். கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் சோறு பொங்கலை, ஏன்னா கேஸ் கொஞ்சம் மக்கர் பண்ணிவிட்டு கேஸ் தின்னோன்னே அது மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள். சிலவங்க சப்பாத்தியை ஃபோல்டிங் பண்ணுவாங்க, என்ன தடுவாங்க. நம்ம உருட்டி ஒரு அமுக்கு இருந்தாலும் நம்ம சப்பாத்திலாம் புசு புசுன்னு வரும். இந்த மாவு நான் காலையில் பிசைஞ்ச சப்பாத்தி போட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே மாவு பிசைஞ்சிட்டு உடனே சப்பாத்தி பண்ணாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விடுங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எப்போவுமே சப்பாத்தி இப்படி திருப்பி போட்டுட்டு துணியால் அப்படி 4 இடத்துல இப்படி அமுங்கும் போது 4 பக்கமும் ஒரே சமமாக வெந்து வரும். நாங்கள் சப்பாத்திக்கு எண்ணெய் போட மாட்டோம். இவருக்கு சப்பாத்திக்கு கீ மட்டும்தான் போட்டால் பிடிக்கும், எண்ணெய் போட்டால் சாப்பிட மாட்டார். நம்ம ஃபுல்கா ரெடி. அவருக்கு நைட்டில் சப்பாத்தினா எனக்கு தோசை. இப்போ எனக்கு தோசைக்கு ஒரு பூண்டு சட்னி நல்லா வச்சுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், காய்ச்ச எண்ணெய்.